காலையில 11 மணி இருக்கும். சாய்க்குட்டி நல்லா விளையாண்டு டயர்ட் ஆயிட்டாங்க. தொட்டில்ல போட்டு ஆட்டோமே தூங்கிட்டாங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா தூங்குவாங்க. இன்னைக்கு மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் பசிக்கல. சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃப்ரிட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர் பாக்கெட் ஒண்ணு இருந்துச்சு. சரி இத வச்சு பன்னீர் டிக்கா ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பன்னீர வந்து இந்த மாரி பெரிய சைஸ் கியூபா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு, சாட் மசாலா, பெப்பர் பவுடர், கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு 1 ஹவருக்கு நம்ம மேரினேட் பண்ண விட்டுறலாம். இப்பதான் ஒரு மெயின் டாஸ்கே இருக்கு. ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸியா இருந்துச்சு. கிளீன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலேயே இருக்கும். சரி இப்ப கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் செஞ்சுட்டு இருந்தேன். தம்பி தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பா இருந்தானா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். பாப்பா வந்து அவங்க அவா வீட்டுக்கு போயிருக்காங்காட்டி எல்லா வேலையும் நாமளே செய்யற மாதிரி இருக்கு. இப்ப அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரே எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி வெயில காய வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ளேயுமே நல்லா தொடச்சி எடுத்துட்டு வெளியுமே நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜ் மேல வந்து கிளீன் பண்ணல. ஏன்னா அதுக்குள்ள சாய்க்குட்டி எந்திரிச்சிருவாங்கன்ட்டு நானு கிளீன் பண்ணல. அப்புறமா டக்குன்னு நான் போய் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா பன்னீர், அதையுமே வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்து தோசை தவால 2 டைமுமே டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிரும். சாய்க்குட்டியுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்ப வந்து அந்த வெயில்ல காய வச்சது எல்லாமே காஞ்சிருச்சு. அதுக்கு நமக்கு எடுத்து குடுத்து ஹெல்ப் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம சாய்க்குட்டி தான். இப்ப சாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. துணி காய போடுறப்பவே பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒவ்வொரு துணியா எடுத்து குடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பையனோ, பொண்ணோ எல்லா வேலையும் செஞ்சு பழக்கறது ரொம்பவுமே நல்லது.